அனைவருக்கும் நம் சர்வக்ஷேத்ராதிபதி சடாட்சர சண்முகப் பெருமானுடைய பெரும் கருணை கிடைத்து பலமாயும் நலமாயும் மகிழ்வாயும் வாழ்வாங்கு வாழ வேண்டும். வணக்கம். இந்த பதிவு வருகின்ற 30/11/2025 அன்று ஏற்கனவே ஒரு பதிவிலே சென்றிருக்கக்கூடிய ஜுவாலத் மங்கள ரட்சாம்பிகா தீப வழிபாடு அப்படி என்ற ஒரு வழிபாட்டினை மந்திர வேள்வியாக செய்வதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படி போட்ட பதிவின் வாயிலாக அலைபேசியின் மூலியமாக நிறைய பேருக்குள்ள சந்தேகங்கள் கேள்வியாக எழுந்தன. அந்த கேள்விக்கெல்லாம் பதில் கொடுத்து அவர்களும் பங்கு கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த பதிவை கொடுக்கின்றேன். பல பேர் கேட்ட கேள்வி உங்கள் மனதிலும் இருக்கலாம். அதனால் இந்த பதிவின் வாயிலாக அதை தெளிவுபடுத்துவது என்னுடைய கடமையாக நான் கருதுகின்றேன். காரணம், இன்னும் 2-3 நாட்களே இருப்பதினாலே இந்த பதிவை கொடுத்து உங்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அப்படி கேட்கப்பட்ட கேள்விகளை வரிசை வாரியாக நாம் பார்க்கலாம். முதற் கேள்வி, எங்கள் வீட்டில் பூஜை அறை தனியாக இல்லை, ஒரே ஒரு அறையில்தான் நாங்கள் வசிக்கின்றோம். நாங்கள் இந்த வழிபாட்டை செய்யலாமா? ஒரு விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் பூஜை அறை இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? இதற்கு பூஜையும் தான் தேவை என்பது இல்லை. எங்கு பூஜை செய்கிறீர்களோ அந்த இடத்திலே வைத்து வழிபடுவதே சாலச் சிறந்தது. நாம் வழிபடுவது நம்பிக்கை சார்ந்ததே தவிர இடத்தை சார்ந்தது இல்லை என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். இரும்பு விளக்கினை வீட்டில் ஏற்றி வழிபடக்கூடாது என்று சிலர் சொல்கிறார்களே, இதை நினைத்து மனம் குழப்பமடைகிறது. ஆதி காலத்திலெல்லாம் என்னங்க இருந்தது? மண் விளக்குத்தான் இருந்தது. மண் விளக்குக்கு பிறகு என்னங்க இருந்தது? இரும்பு விளக்குத்தான் கிடைத்தது. ஒன்றை புரிஞ்சுக்கணுங்க, சாஸ்திரத்தில் மண் விளக்குக்கும் இந்த இரும்பு விளக்குக்கும் என்பதற்கு மிகப்பெரிய அர்த்தமான விஷயங்கள் இருக்கிறது. அனைத்து கிரகங்களுக்கும் சம்பந்தப்பட்டது இரும்பு. இரும்பினுடைய சம்பந்தம் இல்லாமல் எதுவுமே இருக்காது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் சங்கடப்படும் பொழுது அது ஒரு நோயாக கருதுகின்றோம். மனக்கவலையே ஒரு நோய் தானே. அந்த நோயை போக்குகின்ற மார்க்கம் மனக்கவலைக்கு மாத்திரை ஏது? கிடையாது. நாம் தான் அதை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்பொழுது ஞானப்புருஷர்கள் ஆதி காலத்திலேயே சிந்தித்தார்கள். இந்த மனக்கவலை தீர்ப்பதற்கும் இயற்கையாக பல விதத்தில் நாம் துன்பங்களுக்கு ஆட்கொள்ளும் பொழுதும் அந்த துன்பத்தில் இருந்து விடுபடுவதற்கும் என்ன விமோசன மார்க்கம் என்று சிந்தித்து அதில் கொடுக்கப்பட்ட ஒன்றுதான் இந்த இரும்பிலே செய்யப்பட்ட அகல் விளக்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரும்பு விளக்கிலே தீபம் ஏற்றுவது என்பது மிக 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 அற்புதமான ஒரு விஷயம். ஒன்று மட்டும், அது சாதாரணமாக ஏற்றிவிட முடியாது. எல்லோராலும் பாக்கியம் பெற்றவர்களுக்குத்தான் அது கிடைக்கும். எத்தனையோ பேர் இன்று ஒரு இரும்பு விளக்கில் ஒரு பரிகாரம் சொல்லி அலைந்து திரிந்து தேடி கிடைக்காது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டுத்தான் ஆய்வுகளை செய்து இந்த இரும்பு விளக்கினை செய்ய சொல்லி ஏற்பாடு செய்து அதற்கு மந்திரம் மெருகூட்டப்பட்டு உங்களுக்கு அன்று உங்கள் முன்னிலே ஒரு வேள்வியாக மந்திர வேள்வியாக செய்து உங்களுக்கு கொடுக்க போகின்றோம். பெண்கள் மாதவிடாய் காலங்களில் இந்த விளக்கினை ஏற்றி வழிபடலாமா? இல்லைங்க, இதில் எந்திரம் ரொம்ப முக்கியமான விஷயம், இரும்பு விளக்கம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இரும்பு விளக்கிலே தீபம் எரிகின்ற வீட்டிலும் தளங்களை மையமாக வைத்து, தளம் என்றால் படிம கோடுகள், இந்த கோடுகளை மையமாக வைத்து சக்கரங்களை எந்திரங்களை மையமாக கொண்டு வடிவமைக்கப்பட்டு அதன் மீது வைத்து அந்த விளக்கினை இரும்பு விளக்கினை ஏற்றுவது என்பது ஆக எந்திரமும் ஒரு மகா புனிதமான விஷயம், அந்த இரும்பு விளக்கும் ஒரு மகா புனிதமான விஷயம். இவை இரண்டும் இணைந்து நமக்கு பல அருளை பல பலனை தர வல்லது என்பதனால் கண்டிப்பாக அந்த நாட்களை தவிர்க்க வேண்டும். அந்த நேரத்தில் நீங்கள் மற்றவர்களை ஏற்றச் சொல்வது நல்லது. அந்த மாதவிடாய் இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் நீங்கள் விளக்கேற்றுவதை தவிர்க்க வேண்டும். இந்த எந்திரத்தையும் இரும்பு விளக்கையும் வழிபடுவதன் மூலம் எவ்வளவு நாட்களில் எங்களுக்கு பலன் கிடைக்கும்? இந்த எந்திரத்தின் மீது இந்த இரும்பு விளக்கினை வைத்து வழிபட்டால் எவ்வளவு நாளில் பலன் கிடைக்கும் என்ற கேள்வி ஒரு அற்புதமான கேள்வியாக கருதுகிறேன். ஆமாம், அதை நிர்ணயம் செய்ய வேண்டியது எந்திரமோ இரும்பு விளக்கோ
அடியேனு இல்லை. நீங்கள் தான் பொறுப்பதற்கு. என்ன? உங்கள் நம்பிக்கை, உங்களுடைய முயற்சி, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய உள்ளம், உங்களுடைய மனம், உங்களுடைய சரணாகதி, இதையெல்லாம் நீங்கள் எப்படி கொண்டு ஒரு பிரார்த்தனையை வைத்து இந்த எந்திரத்தின் மீது தீபத்தை வைத்து வழிபடுகிறீர்களோ அவ்வளவு எளிதிலும் அவ்வளவு சீக்கிரத்திலும் உங்களுக்கு பலன் கிடைக்கும் என்பதுதான் திண்ணம். அது ஞானப்பொருள், அவ்வளோதான். ஆனால் அதை இயக்க வைக்கிறது யாரு? நம்மளுடைய வழிபடுகின்ற ஒவ்வொருவருடைய மனம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் எவ்வளவு உண்மையாக, எவ்வளவு முழு நம்பிக்கையோடு, எவ்வளவு சரணாகதி தத்துவத்தோடு இது நடக்கும் என்ற உறுதியான மனம் கொண்டு நீங்கள் இந்த தீபத்தை மந்திரம் சொல்லி குறிப்பிட்ட முறையிலே வழிபடுகிறீர்களோ அவ்வளவு எளிதில் உங்களுக்கு பலன் கிடைக்கும் என்பதுதான் உண்மை. நீங்கள் கூறும் வழிபாட்டு முறைகளை சூழ்நிலை காரணமாக, அதாவது உடல்நிலை காரணமாகவோ வெளியூர் சென்றுவிட்ட காரணங்களாகவோ சரியாக விளக்கினை வழிபட முடியவில்லை என்றால் அதனால் எங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை வருமா? தவிர்க்க முடியாத காரணங்கள் என்பது எல்லோருக்கும் இருப்பது இயல்பு. இதை மையமாக வைத்துக்கொண்டு நாங்கள் அப்படி பூஜை செய்ய முடியல, நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம், 3 பேர் தான் இருக்கோம், ஒவ்வொருவரும் இந்த கால சூழ்நிலையில் வெளியில் செல்ல வேண்டியது இருக்குது, அன்னைக்கு இந்த தீபத்தை நீங்கள் அந்த அச்சடிக்கப்பட்ட காகிதத்தில் கொடுத்தீங்க, டெய்லி வழிபட்டிங்கன்னா நல்லதுன்னு ஒரு 2 நாள் 3 நாள் 1 வாரம் விட்டு போனால் அது ஏதாவது பிரச்சனை வருமா? அது ஏதாவது குத்தமாகுமா? அது ஏதாவது தெய்வ குத்தமாகுமா என்றால் அப்படி அல்ல. கால சூழ்நிலையை பொறுத்து நாம் எப்படி வேண்டுமானாலும் வழிபடலாம். விடுபட்டதை நிரந்தரமாக விடுபட செய்யக்கூடாது என்பதுதான் விஷயம். சொற்ப காலங்கள் 2 நாள் 3 நாள் அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. அதனால் ஒரு சாபமோ தெய்வ குற்றமோ இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஐயா, நீங்கள் நடத்துகின்ற பல பூஜையில் கலந்து கொள்ள முன்பதிவு செய்தும் எங்களால் கலந்து கொள்ள முடியாமல் தடையாகி விடுகிறது. இதற்கு ஏதேனும் காரணம் உண்டா? இது ஏன் தடை வருது, ஏன் தடங்கள் வருது அப்படின்னா, நமக்கு பிறவி பயனாக வினை தீர வேண்டும் என்ற அந்த கிரகங்களும் அதற்கான மார்க்கமும் உங்களுக்கு இல்லை என்பதுதான் நிச்சயம். ஏனென்றால் கர்மம் தீர்வோரே கண்ணியமாய் கலக்க முடியும் இப்பூஜையிலே என்பதை பல விதத்தில் நான் சொல்லியிருக்கின்றேன். அப்போது இந்த பூஜையில் நீங்கள் வழிபட போகிறீங்க அப்படின்னா உண்மையிலே உங்களுடைய பிறவி பயன் வினையும் உங்களுடைய துன்பமும் தீர வேண்டும் என்ற காலம் உங்களுக்கு இல்லை என்பதுதான் அர்த்தம். இதில் ஒன்றே ஒன்று அடியேன் உங்களுக்கு அன்பு கட்டளையாக சொல்வது, எப்பொழுது தடையும் தடுங்களும் தவிர்க்க முடியாததை விட்டு விடுவோம். தவிர்க்க முடியாதது அல்லாமல் சில பிரச்சனைகளால் வர முடியவில்லை என்று உட்கார்ந்து விடாதீர்கள். முடிந்தவரை முயற்சி செய்து வரப்பாருங்கள். ஏனென்றால் கர்மத்தை உடைக்கின்ற மார்க்கம்தான் இது. ஆகையால் கர்மம் தீர்க்கும் மார்க்கமாக இதை ஏற்றுக்கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யுங்கள் என்பதை சொல்லி இதன் வாயிலாக உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன். இது சாதாரண விஷயம் அல்ல. இந்த எந்திரத்தை முதலிலே விளக்கை பாருங்கள். இதை நான் கொடுக்கின்றேன். எப்படி இப்போ ஏற்கனவே வந்தது சொற்பமாக இந்த பதிவில் இன்னொரு நோக்கம் என்னென்னா, எவ்வளோ விளக்கு போடணும், எவ்வளோ எந்திரங்களை உருவாக்கணும்னே தெரிய மாட்டேங்குது. நம்ம சொல்லிட்டோம்னா இன்னும் 2 நாள் தான் இருக்குது. நானும் என்ன சொல்லிட்டேன், இன்றைக்கி நாளைக்கு விளக்கு என்னன்னு தெரிஞ்சிரும்பா, எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணிவிடுங்க. ஏன்னா பூஜிச்சு கொடுக்கணும். அதனால் இந்த 2 நாட்களுக்குள்ளே எல்லாரும் எப்படி அதுக்கு முன்பதிவு பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. இது சொல்ல வேண்டிய என்னுடைய கடமை. இந்த பாருங்கள், இந்த இரும்பு விளக்கை பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டிருக்கு. இது ஒரு அகல் விளக்கு தான், சின்ன விஷயந்தான். விட்டம் வட்டம் நிலைய அறிய நிச்சயமாய் கைகூடினில் கவலை தீரும். இந்த அகல் விளக்கத்தான் இன்னைக்கு நீங்கள் பெற போகிறீங்க. இதை இந்த எந்திரத்தின் மீது இப்போ பாருங்கள், படிம கோடுகள் என்பதை புரிஞ்சுக்கோ. இது உள்ளே இருக்கிறதெல்லாம் ஏதோ சும்மா கோலம் போடுறதெல்லாம் அல்ல, அளவு இருக்குது. இந்த கோலத்துக்குள்ளே ரகசியம் இருக்குது. எங்கே இந்த மாதிரி ஒரு சக்கரங்கள் போட்டு இதுக்குள்ளே சூட்சும மந்திரங்கள் இருக்குது. ஸ்ரீ துர்காம் மந்திரம். யார் இந்த எந்திரத்துக்கு அதிபதி? ஜுவலத் அப்படிங்கிற ஒரு அன்னை இதுக்கு ஒரு முக்கியமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறாங்க. தேவியர்கள் 3 ஒன்று கூடி இந்த அற்புதமான தீபத்தினுடைய இரும்பு தீபத்தினுடைய பலனை ஒவ்வொருவரும் பெறுவதற்காக ஜுவலத்
அப்படிங்கிற ஒரு அன்னையை உருவாக்கி அந்த அன்னையின் மூலியமாக இந்த இரும்பு தீபத்தை வைத்து வழிபடுவோருக்கெல்லாம் வேண்டின வரம் கொடுக்க வேண்டும் என்பது அற்புதமான ஒரு விஷயம். அது மங்கள ரட்சாம்பிகா என்பது ஒரு சக்தி. மங்களம் அன்னை, ரட்சகம் அன்னை, அம்பிகா அன்னை, இந்த 3 தேவியரும் இதுக்குள்ள இருக்கிறது. மங்கள ரட்சாம்பிகா ஜுவலத் சக்தி அப்படி என்பது பொருள். அன்னைக்கு அந்த மந்திரமாக பிரயோகம் பண்ணுவாங்க, நீங்கள் பார்க்க போறீங்க. ஆக இந்த எந்திரத்தின் மீது தான் இந்த அகழ்விளக்கை வைத்து நீங்கள் வழிபட போறீர்கள். இதை எப்படி வழிபட வேண்டும் என்று முழுமையாக அச்சிட்டிருக்கிறேன். இந்த விளக்கை பெறுவதும் நமக்கு கிரக ரீதியாக சாப பாபங்கள் விலகுவதும் சஞ்சிதம் ஆகாமையும் பிராரப்த கர்மங்கள் இல்லாமலும் மறைந்தது, தெரியாதது, தெரிந்தது, செய்வது, செய்வித்தது, செய்வதற்கு உடன்பாடாக இருந்து நாம் பட்ட பாவங்கள், பட்டு கொண்டிருக்கக்கூடிய பாவங்கள் விலகுவதற்கான மார்க்கமான ஒரு வழிபாடாக இதை கருதி உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். சொற்பமாக இருக்கின்ற இருநாளிலும் யாருக்கு பாக்கியம் இருக்கிறதோ பெற்று பலனும் பயனும் அடைய வேண்டும். காண்போம் 30/11/2025 அன்று சுமார் காலை 10 மணி முதல் தொடக்கம் இந்த தீபமும் எந்திரமும் நீங்கள் முன் அனுமதி பெற்றுக்கொண்டு வழிபட வேண்டும். அடுத்த ஒரு பதிவோடு பார்க்குறேன். வணக்கம்.